மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனான செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிப்பது உங்களுடைய வலிமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை காட்டுகிறது. சமுதாயத்தில் உங்கள் வலிமை நிரூபிக்கப்படும். உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் திறமை பளிச்சிடப்படும். எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே வெற்றியை காண்பீர்கள். வெகு நாட்களாக முடிக்காத காரியத்தை சிறப்பாக முடித்து வைப்பீர்கள். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். பெண்களே, உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே ஒரு வலிமை உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களே, மனக்குழப்பங்கள் நீங்கி வருமானங்கள் தருகின்ற நாளாக குடும்ப தேவைகளுக்கான பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்ப உறவுகளிடத்திலே இருந்த சலசலப்புகள் நீங்கி போகும். உடன் பிறந்தோர் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். விரையாதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பதனாலே திடீர் பிரயாணங்களும் உண்டாகலாம். அதன் மூலம் சில ஆதாய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பெண்களுக்கு வளமும் ஏற்றமும், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்துள்ளக்கூடிய ஒரு தன்மையும் காணப்படுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, சந்திரன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை நோக்கி செவ்வாயின் சாரத்திலே வந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சில சமயங்களிலே எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதிலே சற்று குழப்பம் வரலாம். குடும்ப தேவையின் பொருட்டு இதை செய்யலாமா கூடாதா என்கின்ற ஒரு குழப்பம் வரலாம். பெற்றோருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைந்துவிடும். எதிலும் உங்களுக்கு குழப்பம் இருப்பதினாலே காலை எழுந்ததும் தியான பயிற்சி மேற்கொண்டு அதன் பின்பு உங்களுடைய வழக்கமான பணிகளை பார்க்க செல்லுங்கள். பெண்களே, உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். மாணவர்களே, எதை முதலில் படிக்க வேண்டும் எதை பின்னே படிக்க வேண்டும் என்று யோசிப்பீர்கள். ஆசிரியரிடத்திலே தகுந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். கடகராசி என்பர்களே, உங்கள் யோகாதிபதியான செவ்வாயினுடைய சாரத்தை பெற்று விரயஸ்தானத்தை நோக்கி சந்திரன் வந்து கொண்டிருப்பதினாலே கையிருப்புகள் சமயத்திலே கரைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், தேவையற்ற திடீர் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும், சகோதர வழியிலே செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு சாதகமாகவும் திடீர் பிரயாணங்களை உருவாக்குகின்ற நாளாகவும், எதிர்பார்த்திருந்த பணவரவு சற்று தாமதமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிறது. முயற்சிகளை கண்டு ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். இதிலும் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். சிம்மராசி அன்பர்களே, வெகு நாட்களாக விற்க வேண்டும் நினைத்திருந்த வீட்டை விற்று பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக, வெகு நாட்களாக விற்க வேண்டும் நினைத்திருந்த மனைகளை விற்று கைகளிலே பணம் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொழில் முதலீடுகளை பெருக்கிக் கொள்ள கடன் வாங்குதலோ அல்லது பேங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய லோன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்போ இந்த நாள் பெற்றுத் தருகிறது. அனுசரணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு மேலும் பலமாக இருப்பார்கள். உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம். தொழில் வளர்ச்சி உண்டு. சில்லறை வியாபாரம் பெருகும். பெண்களுக்கு ஏற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பிலே ஆற்றல் உண்டாகும். கன்னி ராசி என்பர்களே, 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திரனுடைய சஞ்சாரம் உங்கள் தொழில் அபிவிருத்தியை காட்டுகிறது. செவ்வாயினுடைய சாரத்தில் இருப்பதனாலே உங்கள் சங்கடங்கள் தீர்ந்து போய் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பை காட்டுகிறது. ராசிநாதனுடைய வலிமையினாலே உங்கள் திறமை வெளிக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை காட்டுகிறது. சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு யோகமளிக்கின்ற ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலிருந்து மெல்ல விலகுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. எதிர்பார்த்திருந்த காரியங்கள் மெல்ல உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையிலே
தகவல்கள் சாதகமாகவும் இருக்கும். பொருளாதாரங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவு வந்து கொண்டிருக்கும். குடும்ப தேவைகளிலே சில முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வருமானங்களும் திருப்திகரமாக இருக்கும். பெண்களுடைய ஆரோக்கியம் சீராகும். மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பிலே நாட்டங்கள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனான செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று அமர்வதின் பொருட்டு உங்களுக்கு சந்திராஷ்டம தோஷம் பலப்படுகிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாயினுடைய நட்சத்திரமாக இருப்பதினாலே அந்த செவ்வாயினுடைய தன்மை சற்று பாதிக்கப்படுகிறது. அதனாலே உங்களுடைய மனம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்திருந்த காரியங்களில் சற்று தாமதமாக இருக்கலாம். எடுத்த காரியத்தை உடனே முடித்துவிட என்கின்ற பதட்டம் இருக்கும். ஆனால் நிதானத்தை கையாள வேண்டும். நமக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னவர் மறுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அங்கே பொறுமை காக்க வேண்டும். குடும்ப உறவுகள் உங்களை சராமாரியாக திட்டக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த இடத்தில் நீங்கள் சகித்து செல்ல வேண்டும். இவ்விதம் செய்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சாதனை மிக்க நாள். தனுர் ராசி என்பவர்களை 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருப்பதினாலே கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருந்த பிணக்குகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பிரிந்த கணவனையை தங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு வாய்ப்புகள் கை கொடுக்கும். குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு வரன்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து பெண்ணோ அல்லது பிள்ளையோ வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு வியாபார அபிவிருத்தி உண்டாகும். அதில் திடீர் அதிர்ஷ்டம் போல் சில வருமானங்கள் வந்து சேரும். பெண்களுக்கு ஏற்றமும் வளமும், மாணவர்களுக்கு நல்லதொரு ஆற்றலும் கிடைக்கும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசி என்பவர்களே, உங்களுடைய 7க்குடைய சந்திர பகவான் 6ஆம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருப்பது மனைவியினுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அதற்கான செலவினங்களும் காத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பங்குதாரர்கள் மூலம் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு ஆற்றலும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, 6க்குடைய சந்திரன் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்வதினாலே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும், வழக்குகள் சாதகமாகவும், எதிரிகள் இல்லாமல் போவதும், புத்திரர்கள் மூலமாக இருந்த தொல்லைகள் நீங்கி புத்திரர்களும் பெற்றோரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும், பிள்ளைகள் மூலமாக வருமானங்கள் அதிகரித்தலும், செய்தொழிலே வளர்ச்சியும், புதிய முயற்சியிலே வெற்றியும், சில்லறை வியாபாரங்கள் பெருகியும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெண்களுக்கு அதிர்ஷ்டமுடைய நாளாகவும், மாணவர்களுக்கு நல்லதொரு பாராட்டு கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மீனராசி அன்பர்களே, 4ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுடைய சமுதாய பணியை மேம்படுத்தி வைக்கிறது. சமுதாயத்தில் நீங்கள் ஒரு திறமைசாலியாக காட்டப்பட வைக்கிறது. எடுத்த முயற்சிகளில் வெற்றியும், வருமானங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருத்தலும், அயல்நாட்டிலே வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பையும், குடும்பவர்கள் குறிப்பாக சகோதர வழியிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்களும், சமுதாயத்திலே உங்களுக்கு ஏற்றமான பலன்களும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெண்களுக்கு வீடு வாகனங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, மாணவர்களுக்கு தங்களுடைய திறமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும்.